கண்மணி நாயகம் இஷாவுக்கு பிறகு சென்ற நாயகம் அங்கு துவா செய்து கொண்டே இருந்தார்கள். அழுது அழுது துவா செய்கிறார்கள். பெருமானாரினுடைய கண்ணீர் எல்லாம் வற்றி விடுகிற அளவிற்கு அழுது அழுது துவா செய்கிறார்கள். சுபுஹ் வரை துவா செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னுல் மௌஹிபா சொல்லுவார்கள், கபரின் வேதனையை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அழுததினுடைய பலன் என்ன தெரியுமா? ஜன்னத்துல் பக்கீயிலே விடிய விடிய பெருமானார் அழுததின் பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் அறிவிப்பு செய்து விட்டான் பெருமானாருக்கு, இனிமேல் ஜன்னத்துல் பக்கீயில் யார் அடக்கப்படுகிறார்களோ கியாமத் நாள் வரை அவர்களுக்கு கேள்வி கணக்கில்லை. அல்லாஹ் நீண்ட நாள் வாழ்ந்து அங்கே மரணித்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். பெருமானார் ஒரு நாள் அழுகை, கியாமத் நாள் வரை யார் ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை என்ற நிலையை பெருமானார் ஏற்படுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. சஃபர் மாத கடைசியிலே பெருமானார் அழுது அழுது ஏற்பட்ட தலைவலி பெருமானாருக்கு காய்ச்சலாக மாறுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா ஆயிஷா கடுமையான தலைவலியாக இருக்கிறது அம்மா ஆயிஷா என்று சொல்லுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வரவழைக்கப்படுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு மருத்துவ குணம் கொண்டவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வரவழைக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே கட்டப்படுகிறது, துணியை கட்டப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே மருத்துவர்களை அழைத்து உங்களுக்கு மருத்துவம் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நோயே எனக்கு மருந்து என்றார்கள். அம்மா நான் இறைவனை சந்திக்கிற காலம் வந்து விட்டதம்மா, எனக்கு நோய்தான் மருந்து, எனக்கு வேற எந்த மருந்தும் வேண்டாம் அம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். காய்ச்சல்